ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூர் கேர்ள்ஸ் இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாயசம் ரெசிபி தான். கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி ஒரு பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா ஸ்டைலில், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பாயசம் அதுதான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு 2.25 கப்பு எடுத்துக்கோங்க. தகுந்த அளவு 4-5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு குழைய வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிங்க எவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா குழைய வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கான்டினென்ட் இல்லைங்களா கடலைப்பருப்பு, அதை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. வேக வச்ச தண்ணியை ஊற்றியே அரைச்சிக்கோங்க, சரிங்களா? கடலைப்பருப்பு மட்டும்தான் அரைக்கணுங்க, பாசிப்பருப்பு அரைக்க வேண்டாம். ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வடிகட்டணும். பால் ஒரு 3/4 லிட்டர் எடுத்து அரை கிளாஸ் தண்ணி அடியில் ஊற்றிட்டு நல்லா இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு சேர்த்திட்டு பால் சேர்த்திக்கணும், ஜாகரி சேர்த்திக்கணும். நல்லா இது மாதிரி கொதித்து வந்துடும் பாயசம். நல்லா திக்காக இருக்கும் பாயசம். கைவிடாமல் கிளறணும். இந்த கேஷ்யூ நட்டை அதில் சேர்த்திக்கணும். இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி